தாவேகா தலைவர் விஜய்க்கு மாலை போட போய் நேர்ந்த விபரீதம். வேலூரில் நடந்தது என்ன? நேற்று வேலூரில் தாவேகா தலைவர் விஜய் வந்தப்போ நடந்த ஒரு சம்பவம் இப்போ தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கு. தலைவருக்கு ஒரு மாலை போடணும்னு ஒரு தொண்டர் ஆசைப்பட்டது தப்பு இல்லை. ஆனால் அவர் அதற்காக கையாண்ட விதம் இப்போ அவரை ஜெயிலுக்கே கொண்டு போய் விட்டுடுச்சு. வேலூரில் அந்த கிரேனில் தொங்கின நபர் யாரு? போலீஸ் ஏன் இப்போ அவரை அதிரடியாக கைது பண்ணாங்க? முழு விபரத்தை பார்ப்போம் வாங்க. சம்பவம் நடந்தது வேலூர் பள்ளிக்கொண்டா அருகே. தாவேகா தலைவர் விஜய் கார்ல வந்துட்டு இருந்தப்போ அவரை வரவேற்க தொண்டர்கள் முண்டி அடிச்சாங்க. அப்போ 38 வயதான ஏழுமலை என்பவர் ஒரு பெரிய ஹைடெக் கிரேன்ல ஏறி சுமார் 20 அடி உயரத்துல அந்தரத்துல தொங்கிக்கிட்டு விஜய்க்கு மாலை போட தயாரா நின்னாரு. விஜய் கார் கீழே வந்தப்போ அவர் அந்த நேரத்துல தொங்குறதை பார்த்து ஒரு நிமிஷம் மிரண்டுட்டாரு. உடனே கையை நீட்டி கீழே இறங்குங்க, இது ஆபத்துன்னு சைகை காட்டினார். ஆனா அந்த தொண்டர் உற்சாகத்துல அதை கவனிக்கல. இந்த வீடியோ வைரலான உடனேயே வேலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சிவராமன் அவர்கள் அதிரடி விசாரணைக்கு உத்தரவிட்டார். அனுமதி இல்லாம கிரேன் கொண்டு வந்தது பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதுன்னு 2 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இதன் விளைவா மாலை போட முயன்ற ஏழுமலை மற்றும் அந்த கிரேனை இயக்கத்தின் முனிரத்தினம் ஆகிய 2 பேரையும் போலீஸ் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. தாவேகா தரப்புல இருந்தும் விதிமுறைகளை மீறாதீங்கன்னு முன்னாடியே சொல்லியும் இப்படி நடந்தது கட்சிக்குள்ளேயும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே சேலம் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலை தொடர்ந்து விஜய் ஒரு முக்கியமான வேண்டுகோள் வச்சிருந்தாரு. உங்க உயிர் எனக்கு முக்கியம், உயிரை பணயம் வச்சு வரவேற்பு கொடுக்காதீங்கன்னு சொன்னாரு. ஆனா இந்த வேலூர் கிரேன் சம்பவம் அந்த வேண்டுகோளை புறக்கணிச்ச மாதிரி ஆயிடுச்சு. 2026 நோக்கி போற இந்த நேரத்துல இது போன்ற ஆபத்தான செயல்கள் கட்சிக்கு கெட்ட பெயரை தரும்னு அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கிறாங்க. இச்செயலை குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். இது போன்ற தகவல்களுக்கு கல்பனா ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.